ஹலோ பாட்டி. நீ ஒன்னும் ஒரி பண்ணது. நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லி நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ வந்து கையோட வாங்கிட்டு போயிடு. சரி பாட்டி. பாட்டி பணத்தை அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஹலோ. சரி பாட்டி, நான் இப்பவே அங்க வந்துடுறேன். ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. நீ வரும்போது லக்ஷ்மியும் சண்முகத்தையும் இங்க கூட்டிகிட்டு வந்துரு. ஏன்னா நான் அவங்க கிட்ட ஆறுதலா பேசணும். சரி பாட்டி, நான் அவங்களையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரி பாட்டி, வச்சிடுறேன். அத்தை, பாட்டி உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நாங்க வரோம் தம்பி, இத வரோம். வாங்க, அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடலாங்க. என்னங்க இந்த நேரத்துல யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? வாங்க தம்பி, நீங்க கார் எடுங்க தம்பி, நாங்க வந்துடுறோம். சரி அத்தை. வாங்க, சொல்லுங்க, பேச்சு கேளுங்க. ப்ரோ, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன். இல்ல ப்ரோ, வீட்ல பத்திரமா இருக்கடி. நீங்க வாங்க, எதுவும் யோசிக்காம வாங்க. ஏதோ தப்பா இருக்கே. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் தென்றலை கடத்தி வச்சிருக்கிற ரவுடிங்களுக்கு பணம் கொடுத்துட்டா தென்றலை ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அம்மா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தென்றலை கண்டிப்பா காப்பாத்திடலாம். அந்த ரவுடிங்க பணத்தை எடுத்துட்டு எங்க வர சொல்லிருக்காங்க? மாதவரம் பால் பண்ண பக்கத்துல ஏதோ மைதானம் இருக்கான், அங்க வர சொல்லிருக்காங்க. பாட்டி, டைம் ஆயிடுச்சு பாட்டி. இன்னும் 1 மணி நேரத்துல நான் அங்க இருக்கணும் பாட்டி. சீக்கிரம் பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். ஆகாஷ், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நம்ம மேனேஜர் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இதோ இப்ப வந்துருவாரு. என்ன பாட்டி, பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? டேய் ஆகாஷ், பதட்டப்படாதடா. 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல, 1 கோடியாச்சே. பேங்கோட அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பணத்தை எடுத்துட்டு வர முடியும். லக்ஷ்மி, தென்றல் எப்படியும் கிடைச்சிடுவா. 2 பேரும் பதட்டப்படாம இருங்க. லக்ஷ்மி, கொஞ்சம் என் ரூமுக்கு வரியா? சண்முகம், நீயும் வாப்பா. வாப்பா. உள்ள வாங்க. வா லக்ஷ்மி. வா லக்ஷ்மி. உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்னன்னு சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க 2 பேரும் உங்க பொண்ணு கிடைச்சிருவாளா மாட்டாளாங்கிற தவிப்புல இருக்கீங்க. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுறேன்னு நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை அப்படி. சரி, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே சொல்றேன். இப்போ நான் ஆகாஷ் கிட்ட 1 கோடி பணத்தை கொடுத்தா அவன் அந்த பணத்தை தென்றல கடத்தினவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தென்றல நல்லபடியா மீட்டு கூட்டிட்டு வந்துருவான். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தென்றல் கிடைச்சதுக்கு அப்புறம் அவளை என் பேர ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணும். வாக்குன்னா வெறும் வார்த்தையில இல்ல, என் கையில சத்தியம் பண்ணி சொல்லணும். எதுக்குமா சத்தியம்லாம் பண்ண சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே தென்றல ஆகாஷ் தம்பிக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. நீ சொல்ற லக்ஷ்மி, ஆனா உன் புருஷனும் தென்றலும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே. அவங்கள மீறி தென்றல நீ எப்படி என் பேரனுக்கு கட்டி வைப்ப? கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் ஆகாஷும் எத்தனையோ தடவை உங்க பொண்ணு கிட்ட கேட்டு பார்த்துட்டான். இப்ப நானும் என் தப்பெல்லாம் உணர்ந்து மனசு மாறி தென்றலையே என் பேரனுக்கு கட்டி வச்சிடலாங்கிற முடிவுக்கும் வந்துட்டேன். அது விஷயமா நேரடியா உங்க வீடு தேடி வந்து உங்க பொண்ணுகிட்ட முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சியும் பார்த்துட்டேன். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? உன் பொண்ணும் புருஷனும் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் நான் ஏன் தென்றலை என் பேரனுக்கு கட்டி வைக்க நினைக்கிறேன்னா, என் பேர ஆசைப்பட்ட பொண்ணு அவனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான். ஒரு பாசமுள்ள பாட்டியா என் பேரனோட ஆசைய நிறைவேற்றி வச்சிடணுங்கிற ஆதங்கத்துலதான். அதனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலைய நான் பயன்படுத்திக்க நினைக்கிறேன். இது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் என் பேர ஆசையை நிறைவேற்றி வைக்க எனக்கு வேற வழி தெரியல சண்முகம். நீயே நல்லா யோசிச்சு பாரு சண்முகம். உனக்கும் உன் பொண்ணுக்கும் கடைசி வரைக்கும் நான் தப்பானவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் பேர நல்லவன் தானே, அது உனக்கும் தெரியும், உன் பொண்ணுக்கும் தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஒருவேளை அந்த சாரதா சொல்ற மாதிரி உன் பொண்ணு என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, நான் அவளை கொடுமைப்படுத்துவேன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியா? கண்டிப்பா கிடையாது சண்முகம். ஒருவேளை அப்படி நான் கொடுமைப்படுத்தினா அடுத்த நிமிஷமே நீ உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிடு. உன் பொண்ணை மட்டும் இல்ல, ஆகாஷையும் சேர்த்தே கூட்டிக்கிட்டு போய் உன் வீட்லயே வச்சுக்கோ. எனக்கு என் பேர ஆசைப்பட்ட பொண்ணு அவனுக்கு கிடைக்கணும்.
அவ்வளவுதான். மத்தபடி அவனும் அவன் பொண்டாட்டியும் ஏன் கூட வாழ்ந்தா என்ன, உங்க கூட வாழ்ந்தா என்ன, ரெண்டுமே எனக்கு சந்தோஷம்தான். இவங்க பேசுறது பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. ஒருவேளை நம்மளை இவங்க வழிக்கு கொண்டு வரதுக்காக இவங்களே தென்றல் ஆள வச்சு கடத்திட்டு இப்ப இவங்களே அவளை காப்பாத்துறேன்னு சொல்றாங்களோ? எங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இதுக்கு மேலேயும் என்னங்க யோசிக்கிறீங்க? பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க இது. நம்ம பொண்ணு ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்க. அவங்களால அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருதுக்குள்ள நம்ம அவளை காப்பாத்தி ஆகணுங்க. அதுக்கு அம்மா பணம் கொடுத்தாதாங்க முடியும். அதுக்காகவாவது தென்றல ஆகாஷ் தம்பிக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. புரியுது சண்முகம், உனக்கு என்ன குழப்பம்னு. தென்றல ஆகாஷுக்கு தர சொல்லி நானும் எப்படி எப்படி இல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா நீயும் உன் பொண்ணும் ஒத்து வரவே இல்லை. அதனால நான் கிரிமினலா யோசிச்சு நானே ஆளை வச்சு தென்றலை கடத்திட்டு இப்ப நானே 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி உன்னை ஏன் வழிக்கு கொண்டு வர பாக்குறேன். இதானே உன் சந்தேகம்? இதுக்கு மேலையும் நான் தான் தென்றலை கடத்தி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறேன்னு உனக்கு சந்தேகமா இருந்தா நீ தாராளமா போலீஸ் கிட்ட போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடு. ஏன்னா அந்த சாரதாவும் என்னை இப்படித்தான் சந்தேகப்பட்டா. நான் அவகிட்டையும் இதையே தான் சொன்னேன். இவங்க இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்தா நம்ம பொண்ணை இவங்க கடத்தல போல இருக்கு. எங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்ம தென்றல் நமக்கு உயிரோட வேணுங்க. அம்மாவால தான் அவளை காப்பாத்த முடியும். அவங்க கேக்குறதுக்கு சரின்னு சொல்லுங்க. சண்முகம், ரொம்ப யோசிக்காத. நீ யோசிக்க யோசிக்க உன் பொண்ணு உயிருக்கு தான் ஆபத்து. அந்த ரவுடிங்க உன் பொண்ண கடத்தி முழுசா 1 நாள் ஆயிடுச்சு. இன்னும் போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த ரவுடிங்களே உனக்கு போன் பண்ணி 1 கோடி பணம் கொடுத்தா உன் பொண்ண விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த ரவுடிங்களுக்கு கோபம் வந்து உன் பொண்ணை ஏதாவது செஞ்சிட்டா என்ன பண்ணுவ? உனக்கு உன் பொண்ணு உயிர் முக்கியமா இல்ல உன் பிடிவாதம் முக்கியமா? நீ ஒரு வாத்தியார், உனக்கு தெரியாதது இல்ல. இருந்தாலும் சொல்றேன், 1 கோடின்றது சாதாரணம் இல்ல. அவ்வளோ பணத்தை உன்னால சுலபமா புரட்டிட முடியுமா? உன் குடும்பமே சேர்ந்து இந்த ஜென்மம் முழுக்க உழைச்சாலும்
10-20 லட்சம் கூட சம்பாதிக்க முடியாது. அப்புறம் 1 கோடிக்கு எங்க போவ? அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீ மட்டும் உன் பொண்ண என் பேரனுக்கு கட்டி வைக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் அந்த 1 கோடிய என் பேரன்கிட்ட கொடுத்து அனுப்பி உன் பொண்ண இப்பவே நான் காப்பாத்துறேன். சொல்லுமா, உனக்கு சித்து மேல விருப்பம் இருக்கா? அப்பா, எப்பவுமே சித்து எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான்ப்பா. நான் அவனை வேற யாரோவோ யோசிக்கல. அம்மாடி, நீ மறுத்தாலும் உன்னோட மனசு எனக்கு நல்லா புரியுது தென்றல். இனி சித்து தான் தனக்குன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் அவரை தென்றல் விரும்ப ஆரம்பிச்சா. ஆனா அத கூட அவ என்கிட்ட நேரா சொல்லல, நானா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க பையன் மேல அவளுக்கு இருக்கிற விருப்பத்தையும் நானா தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட சேர்த்து வைக்கணும்னு ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க. நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு அடிமையா உங்க வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கணுமா? தாராளமா இருக்கம்மா. இல்ல உங்க கண்ணு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணுமா? என் பொண்ணுக்காக நான் அதையும் செய்யறேம்மா. இல்ல என் கையும் காலம் வெட்டிக்கிட்டு. நிறுத்து சண்முகம். ஒரு வாத்தியார் மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கு? என்ன, என் வீட்டுல வேலைக்காரங்க இல்லையா? நீ எனக்கு வேலைக்காரனா இருக்கிறதாலேயோ இல்ல நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறதாலேயோ எனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? பெத்த பொண்ணு ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளை காப்பாத்த நான் பணம் தர்றேன்னு சொல்றேன். சரின்னு நான் சொல்றதுக்கு சம்மதிச்சு சத்தியம் பண்ணிட்டு பொண்ண காப்பாத்துற வழிய பாப்பியா? அத விட்டுட்டு நான் வேலைக்காரனா இருக்கேன், தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணுக்கு ஆகாஷ் மேல சுத்தமா விருப்பம் இல்லை. அவ இப்பவும் சித்துவ விரும்புறான்னு எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ண முடியும்? ஏங்க, நீங்க என்ன பேசுறீங்க? தென்றல் சித்துவை விரும்புறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா? நம்ம பொண்ணு மனசுல என்ன இருக்குங்கிறத அவ சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? நமக்கே புரிய வேண்டாமா அது? சண்முகம், எதுக்கு இப்போ தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு கிட்ட சித்து விஷயமா நிறைய பேர் நிறைய தடவை விசாரிச்சு பார்த்துட்டாங்க. அவளுக்கு சித்து மேல எந்த விருப்பமும் இல்ல. சும்மா ஃப்ரெண்டா தான் பழகிக்கிட்டு இருக்கா. இல்லம்மா, நான் இங்க பாரு சண்முகம், பதட்டத்துல கண்டபடி யோசிக்காம நிதானமா யோசிச்சு சீக்கிரம் உன் பொண்ண என் பேரனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ண. அடுத்த 1 மணி நேரத்துல உன் பொண்ண காப்பாத்திடலாம். எதுக்கு சண்முகம்?
இன்னும் தயங்கிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணுக்கு ஆகாஷ் மேல விருப்பமே இல்லைங்கிறதுனாலயா? இதுக்கு முன்னாடி கூட தான் அவளுக்கு ஆகாஷ் மேல பெருசா விருப்பம் இல்ல. ஆனா நாம எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட பேசி புரிய வச்சு அவளை கல்யாண மேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்தோமா இல்லையா? அதே மாதிரி இந்த தடவையும் அவகிட்ட பேசி புரிய வைக்கலாம். அதனால தேவையில்லாததெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் அவளை ஆகாஷுக்கு கட்டி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ண. உன் பொண்ண காப்பாத்தணும்ல?